உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் செய்யக்கூடிய தட்டைப்பயிறு கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் தட்டைப்பயிறு நல்லா அலசி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். குக்கர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம மண் சட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வைக்கலாம். அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். குக்கர்னால் டக்குன்னு வெந்துடும். தட்டைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு 6லேருந்து 7 விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா மசியணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது, 4 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய். எண்ணெய் சூடானதும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா கருகிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரோட இதை உள்ளே கலந்துடலாம். கலந்துட்டு இது அப்படியே கடையிறனாலும் கடையலாம், இல்லை ஒரு மண் சட்டிக்கு மாற்றிட்டு நம்ம கடையும் போது நல்லா நைஸாக கடைபடும். அதனால் நான் ஒரு மண் சட்டிக்கு மாற்றிட்டு லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா கடைபட்டதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதி விடலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இல்லை நார்மலாக இருக்குன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.